உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? உங்க தரவரிசை எண் என்ன? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என் பேர் டிடி சத்யாங்கண்ணா. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துலேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 830. நான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள படிக்கணும் அப்படின்னு வந்தீங்க? நான் எம்எஸ்சி பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு 6 வருஷமாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். எத்தனாவது முயற்சிங்க உங்களுக்கு? இது 4வது முயற்சி. முதல் 3 முறை என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க மேம்? கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்றபடி பக்கத்தில் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி விடும்போது சரி கட்டாயம் நம்மளால முடியும்னு தொடர்ந்து படித்து இந்த தடவை கிளியர் ஆயிருக்கு. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் 155 கொஷின். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழுக்கு என்ன புத்தகங்கள் படிச்சீங்க? வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? அதை பற்றி சொல்லுங்க. வெளி புத்தகம் எதுவுமே கிடையாது, சமச்சீர் புத்தகங்கள் மட்டும்தான் படிச்சோங்க 6th to 12th வரைக்கும். கலைச்சொற்கள் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் இல்லையா? இதுக்கு முன்னாடியாவது ஃபுல்லாக அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புது சிலபஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும் தமிழ், அதை பற்றி சொல்லுங்க. எய்ம் டிஎன் யூடியூப் சேனலில் கலைச்சொற்களுக்கு கொஞ்சம் பார்த்தோங்கன்னா, அப்புறம் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இங்கே மணிமொழியன் சார் டிஎஸ்பி நடத்துகிறாரு, அவரோடதுல தான் டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணேன். வேறு எங்கேயுமே எந்த தனியார் கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் போகலை. இதில் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட்டோட சோர்ஸ் எதுவோ யூடியூப் சேனலில் கிளாஸ் பார்த்து அதை வச்சு தான் படித்தேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. ரெண்டுமே வந்து சமச்சீர் புக் தான் பேசிக்கு. அதில் இருக்க சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் என்ன இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? எந்த மாதிரி படிச்சீங்க? எந்த ப்ரிஃபரன்ஸில் படிச்சீங்கன்றது சொல்லுங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பாலிட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து மாடர்ன் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதுக்கு தான், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு. அதுலேயும் 10th புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 6th to 12th வரைக்கும் இருக்க மற்ற ஜிஎஸ் புக்கு எல்லாமே தரவாக படித்தா போதும், வேற எந்த புக்கும் வேண்டாம். ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே இந்த படிப்பில் கவனம் செலுத்திட்டு ஹெல்த்தில் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த படிக்கிற காலகட்டத்தில் ஹெல்த் கான்சென்ட்ரேட்டாக இருந்தீங்களா? நார்மலாக எப்பவும் போல தான். நான் கொஞ்ச நாள் தான் ஹாஸ்டலில் இருந்தேன். அது ஹெல்த்துக்கு ரொம்ப இஷ்யூவாக தான் இருந்துச்சுங்கனால நான் வீட்டில் இருந்தால் ஃபுல்லாகவே படித்தேன். நம்ம ஹோம் ஃபுட்டு தான் எப்பவும் போல் சாப்பிட்றோம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நீட்டாக படிச்சிங்கன்னா அதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். பிவைக்கு எல்லாருமே பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அனலைஸ் பண்ணுறது? எந்த மாதிரி பார்க்கணுன்றத சொல்லுங்கள். பிஒய்க்கு வந்து இப்போ என்கிட்டயே ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் இருக்குது. 5 வருஷம் கொஷின் பேப்பர்லேயுமே மேக்ஸுக்குனா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஜிஎஸ்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதில் இருக்க ஆப்ஷன்ஸையும் வேற எந்த கொஷனுக்கு இது ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஓகே, இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்குங்களா? செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்கள். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நான் செல்ஃபோன் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். செல்ஃபோன் யூஸ் பண்ணுற நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு படிக்கிற நேரத்தில் படிச்சிடும், அவ்வளோதான். கண்டிப்பாக செல்லு நான் யூஸ் பண்ணேன். கொஞ்ச நேரம் செல்லு பார்ப்போம், அதுக்கப்புறம் எடுத்து வச்சு படிப்போம். மறுபடியும் மைண்ட் ரிலாக்ஸுக்கு மறுபடியும் செல்லு பார்ப்போம். இப்போ 6 வருட பயணம்னா மேம், ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கும். நம்மளால் கண்டிப்பாக முடியும், எல்லாருக்குமே அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. போக போக நாட்கள் ஆக ஆக வருடங்கள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஐயோ நம்ம தப்பான பாத்துக்கு வந்துட்டோமோ, நம்மளால் முடியாதோ அப்படின்லாம் தோணிடும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? அது தோணி இருந்தால் அதுலேருந்து எப்படி விடுபட்டீங்க? நம்மளால முடியாது அப்படி ஒரு நாள் கூட இந்த 6 வருஷத்துல நான் நினைச்சதில்லை. ஆனால் என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து 1 மார்க் 2 மார்க்கில் நம்ம விட்டுறமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த நொடி என்னோட அப்பா அம்மாவும் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ, இந்த 4 மார்க்கு அடுத்த தடவை 10 மார்க்காக சேர்த்து நம்ம வாங்குவோம் அப்படின்னு அவங்க 2 பேர்த்தோட மோட்டிவேஷனில் தான் இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ படிக்கிறது ஒரு பார்ட் இல்லையா? எக்ஸாமில் எழுதுறது தான் இன்னொரு பார்ட். அதில் தான் வெற்றி தோல்வி இருக்குது. அப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ப்ரீவியஸ் அட்டம்ஸில், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். நான் கொஞ்சம் திருக்குறள் கொஷின்ஸ் சரியாக பார்க்கல ஆரம்பத்தில், அதனால அதில் மார்க் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால எந்த பார்ட் இந்த மாதிரி நம்ம சரியாக பார்க்காம போய் தவறு செய்கிறோமோ அந்த பார்ட்டை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல, ஏன்னா கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்கனால இன்னும் கொஞ்சம் நல்ல கவனம் செலுத்தி அதை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா அந்த தவறுகளை திருத்தும் போது நம்மளோட மதிப்பெண் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாயிரும். கடந்த முறை மேம் இப்போ ரொம்ப கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது, கடினமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இருந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதனால அதுலேயே நிறைய ப்ரெஷர் பார்க்கறதுனால இது எனக்கு அது ஈக்குவலாக தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் நார்மலாக பார்த்துட்டு வந்தவங்க டஃப்னு நினைக்கும் போது எனக்கு வந்து இது ஓகே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, குரூப் 1 மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த தடவை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்டரில் எழுதுவீங்க, இப்போ 1 to 200 அந்த மாதிரி தான் எழுதுவீங்களா? இப்போ தெரியாத கொஸ்டின் இருக்குன்னா அதை எப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போயிடுவீங்களா, இல்லை எப்படி பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1 to 200 தான் போவோம். ஒரு தடவை படித்து பார்த்துருவோம். எதெல்லாம் நல்லா தெரியுதோ ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணிடுவோம், தெரியாது விட்டுருவோம். 200 முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கண்டினியூஸாக எல்லாமே ஷேட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா செகண்ட் டைமும் நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து மறுபடியும் நம்மளால் ஷேட் பண்ண முடியாது.
செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படியே கண்டினியூஸா எல்லாமே ஷேட் பண்ணிட்டு வந்துடணும். 200 முடிச்சிடணும். அவ்வளவுதான். எலிமினேஷன் மெத்தட் சொல்றாங்க இல்லையா, அது அப்படின்னா என்னது, அதை எப்படி நம்ம அணுகிறதுன்றத சொல்லுங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ல தான் டவுட் வரும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிச்சிருக்கோங்கிறது தான் இந்த வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணமா நான் நினைப்பேன். நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அது 2ல ஏதோ ஒண்ணு சரி அப்படிங்கிறது நமக்கு 90% தெரிஞ்சிரும். அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கணும். படிக்கிறது மறக்காம இருக்காது, மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? திரும்ப திரும்ப படிக்கணும். வேற ஸ்ட்ராட்டஜி கிடையாது. திரும்ப திரும்ப படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த பயணத்துல? ஃபர்ஸ்ட் என்னோட தாய் தந்தைக்கு தான். அவங்களால மட்டும்தான் இந்த வெற்றி சாத்தியமாச்சு. 2வது என்னோட குரு சைடி துரைசாமி சார், அவரும் மணிமொழியின் டிஎஸ்பி சார், அவங்க 2 பேரும் தான் என் கல்வியில வந்து எனக்கு வழிகாட்டியா இருந்தவங்க. அவங்க 2 பேருக்கும். அப்புறம் என்னோட தம்பிங்க சரவணன், கிஷோர் குமார், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து நிறைய அச்சீவரோட ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு அச்சீவரா பேசும்போது எப்படி இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது ஒரு நாள் நாம இந்த இடத்துல நின்று பேசணும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம். இன்னைக்கு உங்களால சாத்தியமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஸ்பிரண்ட் இந்த ஆல் முன்னாடி போட்டோ எடுத்த மூமெண்ட் பத்தி சொல்லுங்க, அது எப்படி இருந்தது? ரொம்ப நாளா ஆசை, எல்லாரும் எடுக்கும்போது கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு முதல் படி எடுத்தோம்னா இன்னும் நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணணும், திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு 2 மார்க்ல போச்சு, 3 மார்க்ல போச்சுனீங்களே, அதே மாதிரி இந்த அட்டம்ப்ட்ல போனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? கண்டிப்பா மனம் தளரக்கூடாது. நாம இவ்வளோ முயற்சி செஞ்சதுனால தான் இவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கோம். என்ன தவறு செஞ்சிருக்கோமோ அதை மட்டும் திருத்தி இன்னைக்கு எடுத்த மார்க்ல இருந்து இன்னும் 10 மார்க் சேர்த்து எடுக்கிற அளவுக்கு நம்மளோட உழைப்பை கொடுத்தோம்னா அதுவே போதும். நிறைய குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸோட நம்ம உரையாடுறோம். அதில் எல்லாருமே வந்து தமிழ் மேக்ஸுக்கு மட்டுமே அதீத முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்கில் வந்து ஒரு குறைவான பார்ட்டாக தான் முக்கியத்துவம் பார்க்குறாங்க. அது இனிமேலும் ஒர்க் அவுட் ஆகுமா அந்த ஸ்ட்ராட்டஜி, இல்லைன்னா 3த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இதுக்கப்புறம்? ஏன்னா தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகுது இல்லையா? எப்பவுமே 3க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் மார்க் அதிகம், இது கம்மி அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. முதல்ல மேக்ஸ் 25 கேள்வினாலும் நமக்கு முக்கியம் தான், ஜிஎஸ் முக்கியம், தமிழ் முக்கியம். 3மே நம்ம சமமா நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். எதையுமே விட்டுறக்கூடாது. ஃபைனலாக உங்களோட மெசேஜ் சொல்கிறேங்க ஆஸ்பிரண்ட்ஸ். முயற்சி செஞ்சா முடியாது எதுவுமே கிடையாது. அதனால நல்ல நீங்க நம்பிக்கையோட சந்தோஷமா உங்களோட ஜேர்னில நீங்க உங்க இலக்கை அடையறதுக்கான பயணத்தை வந்து தொடருங்க. அதுக்கு பெற்றோர்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை என் பெற்றவங்க என்னை வந்து படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு நான் ஜெயிச்சிருக்கேன். அதை நீங்களும் மனசுல வச்சு உங்களோட பெற்றோரும் உங்களை ஊக்குவிக்கட்டும். நீங்களும் மனம் தளராம நல்லா படிங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், இன்னும் மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? 6 வருட போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? நான் பிடிச்சிருக்கேன். என்னுடைய பொண்ணு 1ஆம் கிளாஸ்லேருந்து நல்லா நிறைய மதிப்பெண் வாங்கி பிரில்லியண்ட்டாக படிக்கிறவங்க தான். 10th 500க்கு 482 வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு. +2லையும் அதே மாதிரி 1000 மேலே வாங்கினவங்க. காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் காலேஜ் ஃபஸ்ட்டு. இப்படி பிஎட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து டாப்பர் தான். ஆனால் ஒரு 5-6 எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வரைக்கும் வந்து போன டைம் குரூப் 2ல் இங்கே கவுன்சிலிங் வந்துட்டு எம்பிசி வேகன்சி நேரத்தோட முடிஞ்சு போச்சுனாங்க. ஒரே அழுக. நான் எனக்குமா என்னடா இவ்வளோ அறிவாளியாக இவ்வளோ திறமையாக இவ்வளோ மதிப்பெண் வாங்கின குழந்தை நம்ம பொண்ணு இப்படி விட்டுட்டாங்களே, கிடைக்கலையே, ஏதோ நமக்கு ஒரு டைமிங் ஆட் இருக்குன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நானும் ஒரு பட்டதாரி ஆசிரியராக அரசு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கேன். நானும் டிஆர்பியில் ஸ்டேட் லெவலில் 13th ரேங்க் வாங்கினேன், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் வாங்கினேன் நாமக்கல்ல. அதனால் அதில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு மகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்படிப்பா அவளே நல்லா படிப்பாங்க, நான் என்னுடைய பாதையும் சொன்னேன். அதனால் அவங்களுக்கும் அதனுடைய ஊக்கம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இப்போ இந்த பணிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய இலக்கு குரூப் 1ல் டெப்டி கலெக்டர் ஆகணுங்கிறது தான். 2 டைம் குரூப் 1ல் மெயின்ஸ் வரைக்கும் வந்தாங்க, கிடைக்கல. அதற்கான முயற்சி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணிக்கு போயிட்டும் அவங்க மறுபடியும் அந்த முயற்சி செஞ்சு அந்த டெப்டி கலெக்டராக வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என் குழந்தை என்னைக்கு இருந்தாலும் அதை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சுட்டு தமிழுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லா பிரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க தான். டெட்டு 2013 பாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதனால் அதை விட்டுட்டு இப்போ கல்லூரி உதவி பேராசிரியருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த தரம் செலக்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுடைய ஃபேமிலி கல்விக்காக நிறைய செலவும் பண்ணியிருக்கேன், எங்களுடைய அறிவையும் செலவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதலெல்லாம் எல்லா மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
கிராமப்புறமா இல்லை நகர்ப்புறமா? கிராமப்புறம். ஒரு சாதாரண கிராமத்தில் தான் நானும் படித்தேன், என் குழந்தையும் படித்தாங்க. அவங்களும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தாங்க. தமிழ் மீடியத்தில் படித்தா படிக்க முடியாதுன்னு நினைக்கலாம், ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் தமிழ் மீடியத்தில் படித்து நானும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கினேன். என் குழந்தையும் இப்போ வாங்குவாங்க. இப்போ இந்த ஒரு சின்ன பணிக்கு அரசினுடைய பணியில் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கிராமப்புறத்துலனா சொந்தக்காரங்களாம் எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுட்டு இருக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? என்னுடைய குழந்தையும் என்னுடைய உறவினர்கள் என்ன 27 வயசு 28 வயசு ஆகுது, நான் என்னைக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, நான் படிக்கிறேன்னு இது இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியது அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் எதில் ஒரு என்னுடைய உறவினரை அவங்க பேங்க்ல எல்லாம் மேனேஜராக இருக்காங்கன்னு சொல்லி உறவினர் பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் குழந்தை நான் ஒரு அரசு பணியில் உட்காராம எந்த இடத்துலையும் நீங்கள் வரன்னு பார்க்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அதனால் என்னுடைய குழந்தைக்கு எல்லாம் இந்த பணிக்கு வரக்கூடியதை எப்படி செலக்ட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை அமைக்கிறதுக்கு எப்படி பண்ணணுங்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஒப்புதல் பெற்று இதெல்லாம் நான் செய்யணும், நான் ஒரு பணிக்கு வந்த பின்னால் பார்த்து எனக்கு எல்லா ஏற்பாடும் செய்யுங்கன்னு இருக்காங்க. அதனால் எங்களுடைய குழந்தையினுடைய அறிவு ரொம்பவுமே மிகையானதாக தான் இருக்கும், அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும். அதனால் இது மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? அவங்க இப்போ கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு நீங்களே ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணீங்க? மென்டலாக படிக்கிறதுல எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் மூசுமதி. நாங்கள் எமோஷன் ஆகிடுறது. என்னோட பாப்பா வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பா. எது ஒன்று சொன்னாலும் உடனே அப்சர்வ் பண்ணிக்குவா, மறக்கவே மாட்டா. படிப்புலேயும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிடுவா. அவளோட முயற்சிக்கு இன்னைக்கு பெரிய வெற்றி, இதுக்கு மேலேயும் பெரிய பெரிய வெற்றி அவள் அடைவா. அவள் பேருக்கு தகுந்த மாதிரி என்றைக்குமே அவள் நல்லா இருப்பா. நன்றி.